அம்மா சீரியல் நாளைக்கான ப்ரோமோல விஜய் காவேரி இங்க தான் போயிருப்பா. சரி அவளுக்கு ஒரு கால் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்றாங்க. உடனே காவேரி விஜய் கால் பண்றாருன்னு சொல்லி போன் எடுக்கிறாங்க. போன் எடுத்துட்டு என்ன விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காவேரி நீ எங்க இருக்க, உங்ககிட்ட நான் இப்ப பேசி ஆகணும், எங்க இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் சரி காவேரி நீ அங்கே இரு, நான் போய் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு கீழே வேகமா இறங்குறாங்க. இறங்கும்போது மாமி பார்த்துட்டு என்னடா அம்பி நீ என்ன பண்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது நியூஸ்ல வரதெல்லாம் பார்த்தா என்னால நம்பவே முடியல. அவ்வளவு இது சொல்றாங்க உன்னை பத்தி. ஏதோ ஒரு பொண்ணை ஏமாத்தணும்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுது, இன்னொரு இங்க என்னன்னா காவேரி தான் உன் பொண்டாட்டின்னு சொல்றாங்க, அதுவும் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணதா சொல்றாங்க, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நியூஸ்ல உள்ளவங்கன்னா வீட்டுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோ, இனிமேலும் இந்த வீட்டுல நீ இருக்க வேண்டாம், வீடு காலி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் சொல்றாங்க பங்குஜமா. உடனே விஜய் இல்ல மாமி அதெல்லாம் நான் உங்ககிட்ட அப்புறம் வந்து பேசுறேன் மாமி, நான் இப்ப ஒரு முக்கியமான வேலையை போய்கிட்டு இருக்கேன், அவங்க நியூஸ்ல சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, காவேரி மட்டும் தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வேகமா கிளம்பி போறாங்க. இன்னும் நான் இந்த தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அம்மாட்ல பதில் இல்லாம வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜமாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரியை மீட் பண்றதுக்காக விஜய் வேகமா போயிட்டு இருக்காங்க. அங்க எக்ஸ்பிரஷன்ல காவேரி இருந்தோடனே காவேரியை பார்த்துட்டு, காவேரி இதெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காவேரி, நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன்னு என்னால சொல்ல முடியல, அவ்வளவு நீ வருத்தப்பட்டிருப்பேன். ஏன்னா நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு காவேரி. இதுக்கெல்லாம் யார் காரணம்னா அந்த ராகினி பசுபதி தான் காரணம். அவங்கதான் வெண்ணிலாவையும் வெண்ணிலா மாமாவையும் டேஸ்ட் பண்ணி விடுறாங்க. அதனாலதான் வந்து அவங்க வந்து இப்ப வெண்ணிலா மாமா வெண்ணிலாவை கூட்டு போறேன் அப்படிதான் என்கிட்ட நல்ல விதமா தான் பேசினாரு. இப்ப என்னன்னா 2 பேரும் சேர்ந்து மீடியால பேசுறத எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அக்ரிமெண்ட் பத்தி கூட அவங்க தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மீடியாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதெல்லாம் காவேரி கேட்டுட்டு அமைதியா நின்னுட்டே இருக்கிறாங்க. என்ன காவேரி நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், நீ எதுவும் பேச மாட்டேக்க, நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, ஆனா ஏன் பேச மாட்டேக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. உடனே காவேரி அந்த இடத்துலயும் மைக்க போட்டு விழுந்துடுறாங்க. உடனே விஜய் காவேரி என்ன இருக்கும், ஏதாவது என்ன பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பல விதமா யோசிச்சுக்கிட்டே காவேரிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கூட்டு வராங்க. கூட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் காவேரிக்கு என்னாச்சுன்னு தெரியல டாக்டர், பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டா, என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப பாவமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரியை செக் பண்ணி பாக்குறாங்க. காவேரியை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே டாக்டருக்கு டென்ஷன் ஆகும். உடனே டாக்டர் வந்து காவேரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது, அவங்க கர்ப்பமா இருக்கும் போது சாப்பிடாம இருந்தா இப்படிதான் மயக்கம் போட்டு விழுவாங்க, நல்லா சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன டாக்டர் காவேரி கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. நீங்க யாரு, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் காவேரியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அவங்க ஹஸ்பண்டா இருந்துச்சு உங்க ஒய்ஃபு கன்சீவா இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா, என்ன ஆள் நீ, உங்ககிட்ட எப்படி சொல்லாம இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒன்னும் விஜயால எந்த பதிலும் சொல்ல முடியல. உடனே விஜய் டாக்டர் காவேரி நான் இப்ப பாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே காவேரியை போய் பாக்குறாங்க விஜய். என்ன காவேரி இதெல்லாம், எதுக்காக என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்ச காவேரி, நான் அப்பா ஆகிட்டேன், அதை என்கிட்ட ஏன் சொல்லல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட கேக்குறாங்க. உடனே காவேரி நான் சொல்லதான் முயற்சி பண்ணேன் விஜய், ஆனா வந்து ஒவ்வொரு தடவும் என்னால சொல்ல முடியல, இப்ப வேற வெண்ணிலா பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது எப்படி விஜய் உங்ககிட்ட என்னால பேச முடியும், எனக்கு நீங்க என்ன முடிவெடுப்பீங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் ஏதோ ஒரு எனக்கு ஓரத்துல உங்க மேல நம்பிக்கை தான் இருக்குது, என்னையும் மீறி எதுக்கு சொல்ல உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிதான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இதை கேட்டு விஜய் நீ என்ன காரணம் சொன்னாலும் நீ என்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லிருக்கணும் காவேரி, நீ சொல்லாம விட்டுருக்க கூடாது, நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் அன்னைக்கும் நீ கர்ப்பமா இருக்கேன்னு எனக்கு நான் கேள்விப்பட்டது உடனே எவ்வளவு சந்தோஷமா ஓடி வந்தேன், அப்பனாச்சும் நீ சொல்லிருக்கலாம். சரி நமக்கும் ஒரு குழந்தை வரப்போகுது, நானும் அப்பா ஆகிட்டேன் காவேரி, நம்ம 3 பேரும் இனிமேல் சேர்ந்து ஒரே வீட்டுல வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு காவேரி இல்ல விஜய் அது நான் இப்போதைக்கு நடக்காது அப்படிங்கிறாங்க. என்ன காவேரி இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே வெண்ணிலா உங்களை வந்து உரிமை கொண்டாடி அந்த வீட்டுல இருக்கும்போது நான் எப்படி அங்க விஜய் வர முடியும், அதுவும் இல்லாம நான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணவன்னு ஊர் உலகமே இப்ப பேசிக்கிட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது நான் என்ன காரணத்தோட உங்களை உரிமை கொண்டாடி அந்த வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றேன். ஊர் என்ன பேசினா என்ன காவேரி, எனக்கு தெரியும் நீ மட்டும்தான் காவேரி என்னுடைய பொண்டாட்டி, இப்பவே சொல்றியா, நான் நியூஸ்ல நான் மறுபடியும் பேட்டி கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பேட்டி கொடுத்துருவோம், கொடுத்துட்டு இனிமேலும் நம்ம விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு, சரி காவேரி நீ வந்து கர்ப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லங்க நான் யார்கிட்டயும் சொல்லல, முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன், அப்புறம் தான் வேற யார்கிட்டயும் சொல்லணும்னு நினைச்சேன், அதனால யார்கிட்டயும் சொல்லல அப்படின்னு. சரி காவேரி இப்பவே உங்க வீட்டுக்கு போகலாம், போயிட்டு உங்க அம்மா கிட்ட பேசலாம், பேசி உன்னை நான் நம்ம வீட்டுக்கு கூட்டு போறேன், இனிமேலும் நீ தனியா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. விஜய் தாத்தாவுக்கு கால் பண்றாங்க. விஜய் என்ன விஜய் கால் பண்றேன், அந்த மீடியாக்காரங்க பாத்தியா காவேரி வீட்டையும் சும்மா விட்டு வைக்கல, எப்படிதான் அக்ரிமெண்ட் பத்தின விஷயம் தெரிஞ்சோ காவேரி வீட்லயும் காவேரி கிட்ட போய் கேள்வி கேட்டிருக்காங்க, பாவம் அந்த பொண்ணு மனசு எவ்வளவு காயப்பட்டுச்சோ, நீ அந்த பொண்ணை பார்த்து பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் காவேரி பத்தி எல்லாம் பேசிட்டேன் தாத்தா, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, அதுவும் இல்லாம நான் ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்ன விஜய் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தாத்தா நீங்க கொள்ளு தாத்தாவாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அதை கேட்டு தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இது இப்போ விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, காவேரி தான் தாத்தா, காவேரி கிட்ட பேசுறதுக்காண்டி போயிருந்தேன்,
இருக்கேன். திடீர்னு காவேரி மயக்க போட்டு விழுந்துட்டா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கேன் தாத்தா அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரிப்பா நீ அங்க இப்ப கிளம்பிடுவீங்களா? இல்லாட்டி அங்கே ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லிட்டு தாத்தா கேட்கறாங்க. இல்ல தாத்தா கொஞ்ச நேரம் ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருக்காங்க காவேரிக்கு. அதனால இங்கதான் இருக்கிறோம். அப்படி சொல்றாங்க. சரிப்பா நீ அங்கே இரு நான் இப்பயே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே தாத்தா பாட்டிக்கிட்டே சொல்றாங்க. நம்ம வந்து கொள்ளு தாத்தாவும் கொள்ளு பாட்டியாவும் ஆக போறோம். விஜய் இப்பதான் கால் பண்ணி சொன்னா அப்படி சொல்றாங்க. இதை கேட்ட வெண்ணிலா ஷாக் ஆகுறா. என்ன இது எப்படி நடந்துச்சு? விஜய் அவளை பிடிக்கலன்னு தானே சொன்னாதான் இப்போ 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பனா நமக்கு விஜய் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாது விஜய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு பக்கம் அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராகினி பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. உடனே ராகினி வெண்ணிலா கிட்ட பேசுறாங்க. நீங்க ஒண்ணு இதெல்லாம் இதை பத்தி பயப்படாதீங்க. அதாவது ஏதாவது காவேரி வந்து காவேரியோட பிளானா தான் இருக்கும். அப்படி கன்சீவா இருக்கான்னு சொல்லிட்டு பேசலாம். விஜய வந்து நீங்க கல்யாணம் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக காவேரி பிளான் பண்ணி இருந்திருக்கலாம். அதெல்லாம் பத்தி நீங்க ஒன்னும் கஷ்டம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தாவும் பாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க காவேரியை பாக்குறதுக்கு. காவேரி அங்க பாத்துட்டு என்ன எப்படிமா இருக்க இப்ப பரவாயில்லையாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பரவாயில்ல தாத்தா அப்படியும். சரிம்மா நீங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி கிளம்புங்க. ஹாஸ்பிட்டல்ல எப்ப கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க, கிளம்புங்க. நான் நேரா சாரதா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. அம்மா கிட்ட போய் பேசினா சரியா வருமா தாத்தா அப்படிங்கிறாங்க. இன்னுமா சாரதா அடம் பிடிச்சிட்டே இருப்பா, நான் வந்து இதை பத்தி எல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே தாத்தா பாட்டி விஜய் காவேரி 4 பேரும் வந்து சாரதாவை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு தாத்தா சாரதா கிட்ட சாரதா இங்க பாரு மாம், அதாவது காவேரி கர்ப்பமா இருக்கிறாமா அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே எல்லாரும் ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? அவ வந்து அவன் கூட வாழவே இல்ல, ஃப்ரெண்ட்ஸா தான் பழகினேன்னு சொன்னா இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உடனே காவேரி அம்மா நான் வந்து நீ வருத்தப்படுறேன்னு சொல்லிதாம்மா அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். உண்மையிலேயே நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தோமா, அதுக்கு சாட்சியா தான் என் வயித்துல இப்ப குழந்தை வளருதுமா அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சாரதா என்னடி இப்படி என் வயித்துல புளிய கரைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குமரனோட அம்மா அதுக்கு தாண்டி அன்னைக்கு நீ குங்குமப்பூ போட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனை நம்பி எப்படி கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சந்தோஷப்படுறாங்க. காவேரியோட பாட்டி இனிமேலும் இவங்க 2 பேத்தையும் பிரிச்சு வைக்க வேண்டாம். அந்த பையன் தான் சொல்லுதுல இவதான் வேணும் வேணும்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேத்தையும் சேர்ந்து வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் கங்காவும் அம்மா இனிமேலும் அடம் பிடிக்காதுங்கம்மா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டுமா. காவேரி மனசுக்குள்ள அந்த பையன் தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவளை வந்து இனிமேலும் கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவனு குமரன் விஜய் கிட்ட பிரதர் நீங்க இனிமேலும் வந்து காவேரி கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பண்ணாம அந்த பொண்ணை வீட்டை அனுப்பி விட்டுட்டு காவேரியோட சேர்ந்து வாழ பாருங்க பிரதர். காவேரி கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. அது கேட்டுட்டு விஜய் நான் காவேரி கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். நான் பண்ண விளையாட்டுத்தனத்தினாலதான் காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா. இனிமேல காவேரி கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி காவேரி நல்லா பாத்துக்குவேன். அது மட்டும் தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதாவும் மனசு மாறிட்டு இனிமேல காவேரியோட முடிவுதான் என்னுடைய இது இல்ல, அவளுக்கு அவளுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அவ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குமரன் அம்மாவும் இனிமேலும் அந்த பையனோட சேர்ந்து வாழ்றதா நல்லது. காவேரியை நம்ம வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, ஏற்கனவே பிரஸ்ல உள்ளவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுவும் தெரிஞ்சுன்னா ஊரே நாரிடும். அதுக்கு காவேரி அந்த பையனோட சேர்ந்து வாழ்றதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு குமரனம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவும் பாட்டியும் காவேரி நீ என்ன முடிவு எடுக்கிறமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வெண்ணிலா வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க தாத்தா, நான் அப்ப வாரேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க. என்ன காவேரி நீ இப்படி அடம் பிடிக்கிற? அந்த வெண்ணிலாவை நான் கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். அது எல்லாமே ராகினி பசுபதியோட பிளான் தான் காவேரி. அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? அந்த ராகினியும் வீட்டை விட்டு அனுப்பணும்னா சொல்லு, நான் இப்பவே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. காவேரி வீட்டுக்கு வர்றதுக்கும் சம்மதிச்சிடுறாங்க. காவிரியும் தாத்தா பாட்டி கேக்குறாங்க இனிமேலும் நீ பிரிஞ்சு இருக்க வேண்டாமா, எதுக்குமா நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொன்னதுனால சரி நான் வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சம்மதம் சொல்றாங்க. உடனே ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிட்டு விஜய் காவேரியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க.